ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மேலான சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கனிமணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய், இந்த மாதம் முழுவதுமாய் கனிமணி போல பாதுகாத்து நடத்தும்படியாய் கடந்த 5 மாதங்கள் நடத்தின தேவன் இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையின் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. எங்கள் அங்குரமே உம்மை துதிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை தந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை கருத்தா விசாரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய எல்லா ஈவுகளுக்காக நன்மைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தீர், இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தேன். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். என் அன்பின் பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலும் தெய்வ கிருபை எங்களை தாங்கட்டும், தெய்வ கிருபை எங்களை நடத்தட்டும், தெய்வ ஆவியானவங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை அற்புதத்தை செய்யட்டும். பாடல் வேலைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் தியானங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அடியே நம்முடைய கரத்தில் தருகிற நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாவ இருளிலிருந்து நம்மை விடுவித்தவர். வாதை நோய் வந்தபோது நம்மை வேண்டல் கேட்டு நம்மை விடுவிக்கிற நல்ல தேவன். சேற்றில் விழுந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். தந்தை தாய் நண்பர் உற்றார் யாவுமாயினார். இவ்வுலக பாடி என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். சேர்ந்து பாடி ஆண்டு நாமத்தை மைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவதீபமாய் என்னை தேற்றினார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவதீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்தன் இயேசு
எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையில். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே
வாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மனேஸ்வரா என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மனேஸ்வரா என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஆமை கடந்த 5 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். தேசத்தில் நம்மை சுற்றிலும் எத்தனையோ விதமான பயங்கரமான காரியங்கள், கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளிகள், பஞ்சங்கள், ஆமென், ஆபத்துகள், நாசமோசங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவருடைய சித்தத்துக்கு நேராய் நம்மை நடத்தி வருகிறார். அவர் நம்ம மேல் வைத்திருக்க நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே இல்லை. அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை. அவர் நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். பஞ்ச காலத்தில் நம்மை திருப்தி ஆக்கின தேவன். ஆமென். நம்முடைய ஆத்துமாவை நினமுள்ளதாக்கினதான தேவன். ஆமென். வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டு பண்ணினதான தேவன். ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் அவன் நிரம்பும் என்று சொன்னார். வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பும் என்று சொன்னாரே. ஆமென். அப்படியே நடத்தி வந்த தேவன், அப்படியே நடத்தி வந்த தேவன். நல்லவர், 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 நல்லவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. அவர் செய்த நன்மைகளுக்காக எல்லா நன்றி பலிகள் ஏறெடுப்போம். ஆமே, நாமே, நாமே. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஆமே, நாமே, நாமே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம்
புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை நீ துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ராஜா நீ செய்த நன்மைகளுக்காக ஆராதனை உமக்கே. நீ நல்லவர், ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபை தாங்கினதே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் கிருபை நம்மை தாங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க அவன் அமர்ந்திருக்க கர்த்தரை பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவர்களை நடத்துவீராக, உடைய வார்த்தைகளை தந்து நடத்துவீராக, உடைய வார்த்தைகள் மூலமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம். விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் நன்மைகள் கிருபைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையாற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் கனிமணி போல பாதுகாத்தார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இனியும் நடத்த போதுமானவர். நம்பிக்கையில உறுதியாயிருங்கள். ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வருகைக்கு எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எதை சொல்லுகிறார்? எதை உரைக்க சொல்லுகிறார்? நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை, நீங்கள் உயிர் அடைவீர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். தம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு கொடுத்ததான ஒரு நம்பிக்கையான வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்கிற அந்த செய்தியை ஜனங்களுக்கு சொல்லும்போது அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள் என்றால், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை, தேவ ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் வம்சத்தார் சொல்லுகிற ஒரு காரியம், இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று,
எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருந்தது. எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது, எங்கள் எலும்புகளில் பலன் இல்லை, எங்கள் எலும்புகளிலே நிற்பதற்கும் நடப்பதற்கும் வேலை செய்வதற்கும் எங்கள் எலும்புகள் பலன் இல்லை, எங்கள் எலும்புகள் தள்ளாடிவிட்டது, எங்கள் எலும்புகள் பலவீனப்பட்டு விட்டது, எங்கள் எலும்புகளிலே உயிர் இல்லை, எங்கள் எலும்புகளிலே பலன் இல்லை, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது. எலும்புகள் உயிரோடு இருந்தால்தான், எலும்புகள் பலன் இருந்தால்தான் ஒரு மனிதன் வேலைகளை செய்ய முடியும், ஒரு மனிதன் நடக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிறார்கள். உலர்ந்து போன அனுபவம், ஒரு வறட்சியான அனுபவம், ஒரு உயிரற்ற நிலைமை. அந்த உலர்ந்து போன நிலைமையில ஜனங்கள் இருக்கிறதும் அல்லாமல் அவங்க சொல்றாங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, இனி என்ன நடக்கும், இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எப்படி போனாலும் பரவாயில்லை, இனி நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, இனி நாங்கள் முன்னேறுவோம் என்கிற நம்பிக்கை இல்லை, இனி நாங்கள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைப்பதற்கு எந்த விதமான நம்பிக்கையின் வாசலும் இல்லை. எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டது. நம்பிக்கையற்ற நிலைமை. வாழ்வதற்கும் முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில கடந்து செல்வதற்கும் நம்பிக்கையற்ற நிலைமையில எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டது. இன்னும் சொல்லுகிறார்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். உலர்ந்து போனவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் அறுப்புண்டு போக தொடங்குகிறார்கள், குறைவுபட தொடங்குகிறார்கள், ஒவ்வொன்றாய் இழக்க ஆரம்பிக்கிறார்கள், ஒவ்வொன்றாய் கடந்து போக ஆரம்பிக்கிறது, எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது, பலன் குறைய ஆரம்பிக்க நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். நம்பிக்கையற்ற ஜனங்கள், உலர்ந்த நிலைமையில் இருக்க ஜனங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உயிரடைவீர்கள். நம்பிக்கையற்றவர்களே, உலர்ந்து போனவர்களே, அறுப்புண்டு போகிறவர்களே, நீங்கள் உயிர் அடைவீர்கள். இந்த காலவேளையில, இந்த ஜூன் மாதத்துல இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போன நிலைமை, நம்பிக்கையற்ற நிலைமை, அறுப்புண்டு போகிறதான நிலைமை, வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாத நிலைமை, முன்னேற முடியாத நிலைமை, வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வைத்தால் பல அடிகள் பின்னுக்கு போகிறதான நிலைமை, உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிற, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற, தள்ளாடி கொண்டிருக்கிற, அறுப்புண்டு போகிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் உயிர் அடைவீர்கள். எப்படி உயிர் அடைவீர்கள்? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை வைப்பார். அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே என் ஆவியை வைக்கும் போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆவியை உலர்ந்த எலும்புகளுக்குள்ள வைப்பதற்கு ஆண்டவர் செய்கிறதான சில காரியங்களை பாருங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன், உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்குவேன், உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள் எப்பொழுது? ஆண்டவர் ஆவி உள்ளே வரும்போது, ஆண்டவர் ஆவியை உள்ள வைக்கும் போது, தம்முடைய ஜீவனை உள்ள வைக்கும் போது, தம்முடைய பலத்தை உள்ள வைக்கும் போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். அந்த உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். அந்த உலர்ந்த எலும்புகளிலே நரம்புகளை உருவாக்குகிறார். அந்த உலர்ந்த எலும்புகளிலே மாம்சத்தை உண்டாக்குகிறார். அந்த உலர்ந்த எலும்புகளிலே தோலினால் மூடுகிறார், சதையை உண்டாக்குகிறார், ஆவியை வைக்கிறார். உலர்ந்த எலும்பு அது உருவமற்று கிடக்கிறது. உலர்ந்த எலும்பு அது தனித்தனியாக கிடக்கிறது. உலர்ந்த எலும்புகள் ஆங்காங்கே சிதறண்டு கிடக்கிறது. ஆங்காங்கே சிதறண்டு கிடக்கிற எலும்புகளை ஒன்று சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று சேர்க்கிற எலும்புகளிலே நரம்புகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். உணர்வுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். நரம்புகள் அது உணர்வுகளை சுமந்து செல்கிறது, இரத்த ஓட்டத்தை சுமந்து செல்கிறது. நரம்புகளை உண்டாக்குவேன். ஒரு உணர்வை கர்த்தர் தருவார், ஒரு புதிய உயிரை கர்த்தர் தருவார். சதையை உண்டாக்குவார், ஒரு உருவத்தை கர்த்தர் தருவார். தோலினால் மூடுவார். எலும்பா கிடக்கிறதான, பிரிந்து கிடக்கிறதான, உலர்ந்து போன நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கையில நரம்புகள் உண்டாகும். தோலினால் மூடுவார், மாம்சத்தை உண்டாக்குவார், அவருடைய ஆவியை உங்களில் வைப்பார்.
ஆவியை கட்டளையிடுவார். இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவருடைய ஆவி நம்ம உயிரடை செய்யும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. உலர்ந்த நிலைமையில, நம்பிக்கையற்ற நிலைமையில, அறுப்புண்டு போகிற நிலைமையில கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அங்கே பலன் உண்டாகும், அங்கே ஜீவன் உண்டாகும், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உங்களை ஒன்றாக சேர்த்து உங்களின் நரம்புகளை உண்டாக்கி உங்களின் மாம்சத்தை உருவாக்கி தோலினால் மூடி உங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவருடைய உயிர் நமக்குள்ளே வரட்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருவாராக. ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஒரு புதிய ஜீவனை தருவாராக. நீங்கள் உயிரடைவீர்கள் என் ஆவியினாலே, நான் தருகிற பலத்தினாலே, நான் உங்களுக்குள் வைக்கிறதான என்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடையும் போது என்ன நடக்கும்? உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பார். உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிரை கொடுத்து, உருவத்தை கொடுத்து, அதை சேனையாக நிறுத்தி, அதை மகா பெரிய சேனையாக உருவாக்கி, அப்படி ஆவியினாலே உயிரடை செய்கிற ஆண்டவர் அங்குமிங்குமாய் அலைவதற்காக அல்ல, அங்கிங்குமாய் சிதறுண்டு போவதற்காக அல்ல, உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். ஆண்டவர் நம்ம எங்க வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஸ்தானத்தில், நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஸ்தானத்தில், நமக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நாட்டுவார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடையும் போது நடக்கிற காரியம் என்ன? உங்கள் தேசத்திலே குடியிருப்பீர்கள். கர்த்தர் தந்திருக்கிற சபையிலே நாட்டப்படுவீர்கள். கர்த்தருடைய தோட்டத்திலே நாட்டப்படுவீர்கள். தேவராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். நீங்கள் உயிரடையும் போது உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் உயிரடையும் போது உங்கள் தேசத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் வந்து கிரியை செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய பலன் வரும்போது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தரை அறிவதற்கு, தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை உயிரடைய செய்வார். உங்களுக்குள்ள ஒரு புது உயிரை தருவார். உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். உங்களுடைய ஆவியில ஒரு புது பலன் உண்டாகும். உங்களுடைய ஆவியில உலர்ந்து போன அனுபவங்களை எல்லாம் மாற்றி, உங்கள் ஆவியில வறண்டு போன அனுபவங்களை எல்லாம் மாற்றி, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்பிக்கையற்ற நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுக்குள்ளே ஆவியை வைப்பார். நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடையும் போது கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வான். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் தருகிற பலத்தினால், ஆவியானுடைய வல்லமையினால் உயிரடைந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஆச்சரியமாய் நடத்துகிறவர். ஆமென். அவரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவரை ஆராதிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன். ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்வீர்கள். தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பலவிதமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாரும் சந்தேகப்பட்டது போல தோமாவும் சந்தேகப்பட்டார். இயேசு உயிரோடு எழுந்தாரா? அவரை நான் பார்க்க வேண்டும், அவருடைய காயத்திலே நான் கைகளை வைக்க வேண்டும், அவருடைய விழாவில நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி தோமா சொல்லிக் கொண்டு இருந்தார். பூட்டி அறைக்குள்ளே 12 சீஷர்களோடு கூட தோமாவும் இருந்ததான வேளையில் அந்த பூட்டி அறைக்குள்ளே இயேசு வந்தார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே இங்கே வா, என் விழாவிலே கை போடு, அவன் காயங்களிலே நீ உன் கையை வைத்து பார் என்று சொன்னபோது தோமா சொன்னான், என் தேவனே, என் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவான்கள். தோமா ஆண்டவரை அறிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிந்து கொண்டார். மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பேதுருவும் அவனோடு கூட 6 சீஷர்களுமாக கடலிலே போய் மீன் பிடிக்க போகிறார்கள். ஒன்றும் அகப்படவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். பிள்ளைகளே, உள்ளிடத்தில் பிசைக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். வலதுபுறமாக வலையை போடுங்க என்று சொன்ன போது ஏராளமான மீன்களை பிடித்தார்கள்.
ஏராளமான மீன்கள் வந்தபோது அங்கே வார்த்தை சொல்கிறது, அவர் கர்த்தர் என்று அறிந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. கரையில் நிற்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, உயிர் திறந்த ஆண்டவன் இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் நிற்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த ஜூன் மாதத்தில் ஆமென் கரையில் நிற்கிறதான கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். நம்மை உயிரடைய செய்கிற கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். நம்மை பலனடைய செய்கிற கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் இதை சொன்னேன். இதை சொல்லுகிறவர் ஆண்டவர், இதை செய்ய போகிறவர் ஆண்டவர். இந்த மாதத்தில் நம்மை உயிரடைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், வாழ்வாதாரங்களே நிலை குலைந்து போயிருக்கிற நிலைமையில, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உயிரை தருவேன் என்று சொல்லுகிறார். அவன் புதிய வாசலை திறந்து தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உங்கள் தேசத்திலே நான் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், என்னை அறிந்து கொள்வீர்கள். நாம் கடந்து போகிற பாதைகளில் எல்லாம் ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு பாதைகளும், ஒவ்வொரு மேன்மைகளும், ஒவ்வொரு தாழ்வுகளும், மேடுகளும், பள்ளங்களும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பாதைகளாய் மாறட்டும். நீங்கள் உயிர் அடைவீர்கள். உலர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களே, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறவர்களே, அறுப்புண்டு போகிற நிலைமையில் இருக்கிறவர்களே, நீங்கள் உயிர் அடைவீர்கள். என் ஆவியினால் உயிர் அடைவீர்கள். அந்த ஆவி ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கும் போது ஒரு புதிய ஜீவன் வரும். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வாராக. நமக்குள்ளே நரம்புகளை உண்டாக்குவாராக, மாம்சத்தை உண்டாக்குவாராக, ஆவியை கட்டளையிடுவாராக. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஒரு தரிசனத்தை கொடுத்து, என் ஜனங்களை நான் உயிரடைய செய்வேன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை கொடுத்து, நீ ஆவியை நோக்கி கட்டளையிடு என்று சொன்னார். ஆவியை கட்டளையிட்ட போது ஒரு பெரும் இரைச்சல் உண்டானது, ஒரு அசைவு உண்டானது. எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. ஆண்டவருடைய ஆவியை கட்டளையிட்ட போது, ஆவியே நீ அவைகளுக்குள்ளே வா என்று சொன்ன போது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ எலும்புகள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. அதன் எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர ஆரம்பித்தது. ஜூன் மாதத்தில் ஒரு இரைச்சலை கர்த்தர் கட்டளையிடுவார், ஒரு அசைவை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அதன் எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்தது போல ஒரு மனதை கர்த்தர் தருவார். நம்மை சபையோடு சேர்க்க வைப்பார், நம்மை தேவராஜ்யத்தோடு இணைப்பார், அசைவை உண்டாக்குவார். நரம்புகள் உண்டானது, தோல் மூடப்பட்டது. ஆவியை உரைத்த போது, ஆவியை கட்டளையிட்ட போது, ஆவி நாமின் காற்று திசை நான்கிலும் இருந்து வந்தது. 37வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையின்ற இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆவி காற்று திசை நான்கிலும் இருந்து வீசும். அவன் 4 திசையிலிருந்து ஆவியான நமக்குள்ளே கிரிய செய்ய ஆரம்பிப்பார். காலூன்றி நிற்க செய்வார். மகா பெரிய சேனையாய், கர்த்தரின் சேனையாய், ஆண்டவரை ஆராதிக்கிற சேனையாய், அவர் நாமம் தரிக்கப்பட்ட சேனையாய், அவருக்கு என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற சேனையாய் ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்திலே அவன் நம்மை எழும்பி நிற்க செய்வார். நீங்கள் உயிரடைவீர்கள். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறோம் என்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை காலூன்றி நிற்க செய்வார். உங்கள் எலும்புகளை பலனடைய செய்து, உங்கள் எலும்புகளிலே உயிரை தந்து, உங்கள் எலும்புகளிலே ஆவியை தந்து காலூன்றி நிற்க வைப்பார். தள்ளாடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மையை தருவார். அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஒரு அமைதியை தருவார். கர்த்தருடைய ஆவி இதை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்வார். நாம் அதிகமாய் கேட்க வேண்டியது என்ன? இந்த நாட்களில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து
உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவியின் பலம் நமக்குள்ள இருக்கும்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னாரே, அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. வீடுகளில் இருக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய அபிஷேகத்தை அதிகமாய் கேளுங்க. ஆண்டவருடைய பலனை கேளுங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அவருடைய ஆவியை கேளுங்க, அவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. வசனத்தின் மூலமாய் ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். முழங்கால் படிட்டு ஆராதிப்பதன் மூலமாய் ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருப்பதன் மூலமாய் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் செய்தி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய ஆவியை என் மேல் ஊற்றுங்கப்பா. உழந்து போயிருக்கிறேன் வாழ்க்கையில, வறண்டு போயிருக்கிறேன் வாழ்க்கையில, நம்பிக்கையற்று இருக்கிற என் நிலைமையில பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும், பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும். பத்மு தீவிலே யோவான் சுவிசேஷத்து நிமித்தமாய் நாடு கடத்தப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத விஷ சந்துக்களும் கொடிய மிருகங்களும் கிடக்கிற பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டான். அந்த பத்மு தீவிலே அவனுக்கு இருந்த ஒரே பலன் பரிசுத்த ஆவியானவன். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவான் பரலோக தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். தேவகுமாரனை தரிசிக்க ஆரம்பிக்கிறான். நிலையங்கி தரித்தவரா 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிற அவன் தேவகுமாரனை தரிசிக்க ஆரம்பித்தான். சபையை குறித்ததான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். வருங்காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை உரைக்க ஆரம்பித்தான். ஆவி அவனுக்குள் வந்தபோது, ஆவியானுடைய கிரி அவனுக்குள்ள வந்தபோது ஒரு புதிய பலன் வந்தது, புதிய தரிசனம் கிடைத்தது. வருங்காலங்களை குறித்ததான அவன் வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டான். ஜூன் மாதத்துல ஆவியானவர் நமக்குள்ளே வந்து புதிய தரிசனத்தை தருவாராக, புதிய வெளிப்பாடுகளை தருவாராக, வருங்காலத்தை குறித்ததான தரிசனங்களை தருவாராக. ஆவி நிறைந்து கலிகூர்ந்து மகிழ ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த பரலோக தேவனை தரிசிக்கிற அந்த பரம தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். சிதறண்டு கிடக்கிற தேவஜனமே, உங்கள் தேசத்தில் கர்த்தர் வைப்பார். நமக்கு தந்திருக்கிற சபையில் ஆராதிக்க வைப்பார். அந்த நம்பிக்கையில் இருங்க. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் அவன் ஏற்ற வேலையில காரியங்களை செய்வார். அவர் காரியத்தை செய்யும் போது அவரை யாரும் தடுக்க முடியாது. அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு பெரிய சேனை எழும்பி நிற்கும். அந்த சேனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது ஆவியில் நிறைந்த சேனை, அது பரிசுத்த ஆவியான பலத்தில் நிறைந்த சேனையார். அவருக்காக வைராக்கியமாய் ஓட ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஆவியிலே பலனடையுங்கள். பரிசுத்த ஆவியை தாகத்தோடு கூட கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஒரு வறண்ட நிலத்தை போல் ஆண்டவரிடத்தில் தாகமாய் கேளுங்க. உம்முடைய ஆவி எனக்குள் வைங்கப்பா, உம்முடைய ஆவி எனக்குள் வைங்கப்பா, உம்முடைய ஆவி எனக்கு தாங்கப்பா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். உம்முடைய ஆவி எனக்குள் தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆவி எனக்குள் வைங்கப்பா. அந்த ஆவிதான் நம்மளை உயிரடைய செய்யும். அந்த ஆவிதான் நம்மளை பலனடைய செய்யும். அந்த ஆவிதான் நம்மை முன்னோக்கி அடியெடுத்து வைக்க செய்யும். உலர்ந்த நிலைமைகள் மாறும், நம்பிக்கையற்ற நிலைமைகள் மாறும், அறுப்புண்டு போகிற நிலைமைகள் மாறி காலூன்றி நிற்க வைப்பார், முன்னேற வைப்பார், நம்பிக்கையை தருவார். இதை சொல்லுகிறவர் கர்த்தர். இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் சொன்னா செய்வார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். அந்த நம்பிக்கை வரட்டும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கப்பல் பிரயாணத்தில் 14 நாள் கப்பல் அவன் பகலது இரவு என்று சொல்லி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போது சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். வீடுகளில் இருக்கிறோம், எந்த காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டாம், வேறு எந்த எண்ணங்களும் உங்கள் நினைவுகளில் வர வேண்டாம். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில வளருங்கள். அவருடைய ஆவியில நிரம்புங்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். நீங்கள் உங்கள் தேசத்தில் குடியிருப்பீர்கள்.
அவர் உங்களை உயிரடைய செய்து மகா பெரிய சேனையாய் நிற்க வைத்து கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர செய்வார். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உயிரடைவீர்கள், ஆண்டவர் உயிரடைய செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் உயிர் அடைவீர்கள். உலர்ந்து போன நம்பிக்கையற்ற அறுப்புண்டு போகிற நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சொன்னீரப்பா, நீங்கள் உயிரடைவீர்கள், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த காலத்துல நம்பிக்கையற்ற நிலைமையில, உலர்ந்து போன அனுபவங்கள்ல அறுப்புண்டு போய்விடுவோமோ, வாழ்வா சாவா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தாவே உம்முடைய ஆவியை வைப்பீராக. உம்முடைய ஆவியை எங்களுக்குள் வைப்பீராகப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஜனங்களுக்குள் வைப்பீராக. உம்முடைய ஆவியை குடும்பங்களுக்குள் வைப்பீராக. உம்முடைய ஆவியை சபைக்குள் வைப்பீராக. உம்முடைய ஆவியை தேசத்திற்குள் வைப்பீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, ஜனங்கள் உயிரடையட்டும், ஜனங்கள் உயிரடையட்டும், குடும்பங்கள் உயிரடையட்டும், சபைகள் உயிரடையட்டும், தேசம் உயிரடையட்டும். ஆண்டவரே, தேசங்கள் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, ஓ ஷபஹா லரதியா கபலவா, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும் அப்பா. தனிப்பட்ட மனித வாழ்க்கையில ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும். குடும்பங்கள் உயிர்மீட்சி அடையட்டும். சபைகள் உயிர்மீட்சி அடையட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கீங்களப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தேசமாகிய ஆண்டவரே சபையில் எங்களை வைப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று சொல்லி முன்குறித்து வைத்திருக்கிற அந்த பரம தேசத்திற்கு நேராக எங்களை நடத்துவீராகப்பா. நடத்துவீராக ஆண்டவரே, நடத்துவீராக ஆண்டவரே, நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டது ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புக்கு தேவையான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய கல்வி அறிவுக்கு தேவையான ஆண்டவரே அறிவை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்கூல் திறக்க முடியாத நிலைமைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்தான அக்கறைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, படிப்பில் கவனம் செலுத்தட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா. வீடுகளில் பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஆண்டோட வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதத்தில் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்குள்ளே ஆவியை வைப்பீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்து உலர்ந்து அவன் எலும்புகளாயிருக்கிற வாலிபரின் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும் அப்பா. பெரியவர்களுக்குள்ள ஆவியை வைப்பீராக. ஆவியின் உயிர்மீட்சியக்கத்தை தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே கிருபை நாட்களாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லியிருங்களப்பா. இந்த நாட்களில் நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யுங்கப்பா. அமர்ந்திருந்து, காத்திருந்து, தரித்திருந்து, உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கர்த்தரை அறிகிற அறிவில உதவி செய்யப்பா. கர்த்தரை அறிகிற அறிவில வளர கிருபை தாங்கப்பா. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சபை விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், ஆண்டவரே, அதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் ஒரு உயிர்மீட்சியின் மாதமாயிருக்கட்டும். நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் உயிரடைவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நாங்கள் அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. சகல துதி கன மகிமை ஆற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் சகல நாட்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.